இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டிலேயே லிக்விட் எப்படி தயாரிக்கிறது. அதுவும் நம்ம வந்து கையில் வந்து நம்ம துவைக்கிறோம் அப்படின்னா இந்த லிக்விட் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. வாஷிங் மிஷினில் நம்ம வந்து துணியை போடுறோம் அப்படின்னா இந்த லிக்விட் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். டாய்லெட் கழுவுறதுக்கு, வாஷ் பேஷன் கழுவுறதுக்கு இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். வேறு எதுக்குமே என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. இதில் வந்து நம்ம வந்து 2, 3 பொருள் தான் நம்ம சேர்ப்போம். நம்மளுடைய துணியும் நல்லா அழுக்கு போகும். அது ரொம்ப ரொம்ப அதனால தான் இந்த லிக்விடை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லி தரலாம். இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டு தான், ஒரு 200 ரூபா அவ்வளோதான் அமௌண்ட் ஆகுது. நம்மளுக்கு வேறு ரொம்ப வந்து அதிகமான செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு இந்த மாதிரி தண்ணியை என்ன செஞ்சுக்கணும், வெதுப்பிக்கிட்டு அதில் காஸ்டிக் சோடாவை என்ன செஞ்சணும், போட்டு கரைச்சி வச்சுக்கணும். இது வந்து 5 லிட்டர் இல்லை, ஒரு 7 லிட்டர் இருக்கும் இந்த பக்கெட்டு. இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா காஸ்டிக் சோடாவை கரைச்சிக்கணும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏஓஎஸ் அப்படிங்கிற ஒரு லிக்விடு நம்ம கடையிலே வாங்கிக்கலாம். ரொம்ப சீப் ரேட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். இதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பாருங்கள். இதில் ஓரளவுக்கு ஊற்றினா போதும், கால்வாசி ஊற்றினா போதும். நல்ல ஒரு லிக்விட் நம்மளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கிடைக்கும். நம்மளுக்கு நிறைய நாளைக்கு இருக்கும். நிறைய வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். அடுத்து பாருங்கள், இது வந்து ஆசிட் ஸ்லரி பாருங்கள். இதையும் நாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். இதுவும் ரொம்ப சீப் ரேட்லேயே நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது. நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்லேயே செய்யும்போது கலர்லாம் ஒன்றும் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கலர் ஆட் பண்ணணும், நம்ம வந்து பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கணும். வீட்டில் நம்ம தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப நம்மளுக்கு வந்து அட்ராக்ஷன் இருக்கணும்னு அவசியமே இல்லை. அடுத்து பாருங்கள், இதில் நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா SLES அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், SLES லாண்ட்ரி. இதில் வந்து அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா நல்லா வந்து நுரையாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி ஆட் பண்ணுறேன்னு. இந்த 4 பொருளே போதும். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே சோடியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அது வந்து நல்ல என்ன செஞ்சுக்கும் அப்படின்னா நல்ல பிசுபிசுப்பான ஒரு தன்மை, எண்ணெய் பதத்துக்கு கொண்டு வந்துடும். அந்த மாதிரி வேணும்னா அப்படி ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ போட்டாலேயே என்ன செய்யணும், நம்மளுக்கு நல்ல அழகான ஒரு நுரைவளம் அதிகமாக இருக்கும். கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம எசன்ஸ் வந்து நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய எசன்ஸு லாவெண்டர். பாருங்கள், லாவெண்டர் எசன்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். சரி வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம அழகான ஒரு லிக்விடை நம்ம பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.